I'ma make it boom, 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 boom. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு சாதாரண கேப்பப் ஐடல் பத்தி மட்டும் பேச போறது இல்லைங்க. 13 வயசுல தனியா ஒரு கனவோட கிளம்பி வந்து 7 வருஷம் கடுமையான காத்திருப்புக்கு அப்புறம் இன்னைக்கு உலகமே வியந்து பாக்குற ஒரு டீமை உருவாக்கின ஒரு மாபெரும் லீடர், ஒரு மாஸ்டர் பிரைன் பத்தி தான் பார்க்க போறோங்க. அவர் தான் ஸ்ட்ரே கிட்ஸ் குரூப்போட லீடர் பேங்க் சான். இவர் வெறும் லீடர் மட்டும் இல்லைங்க, ப்ரொடியூசர், வோக்கலிஸ்ட், ரேப்பர், டான்சர், பிசினஸ்மேன், ஏன் அவங்க டீம் மெம்பர்களுக்கு அம்மா அப்பாவுமே இவரை தான். கேப்பப் பத்தி தெரியாதவங்களுக்கு கூட இவரோட கதை கண்டிப்பா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கு. முதல்ல இவரோட ப்ரொஃபைல பாத்துடுவோங்க. இவரோட அசல் பேரு பேங்க் கிறிஸ்டோபர் சான். இவர் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி 1997 தென்கொரியாவோட ஷியோல் நகரத்துல பிறந்தாரு. ஆனா சின்ன வயசுல அவங்க குடும்பம் ஆஸ்திரேலியால இருக்கிற சிட்னிக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. அதனால இவர் ஒரு கொரியன் ஆஸ்திரேலியன் பையன். இவரோட உயரம் 171 சென்டிமீட்டர். இவரோட எம்பிடிஏ என்பது மனோதத்துவ வகை. ENFJ இதோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா? புரோட்டோகனைஸ்ட் அல்லது உண்மையான தலைவர் வகை. பாருங்க, இது இவருக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்கு. இவரோட நிக் நேம்ஸ் மெம்பர்கள் இவரை செல்லமா கங்காரு கோலான்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா கனெக்ஷன் அப்படி. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இவர் கிட்டார் மற்றும் பியானோ ரெண்டையுமே ரொம்ப சூப்பரா வாசிப்பாரு. யாருமே சொல்லி கொடுக்காம தானா கத்துக்கிட்டாரா. இவரோட லைஃப் மந்திரம் என்ன தெரியுமா? ஜஸ்ட் என்ஜாய். இந்த பகுதியை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏன்னா இது வெறும் ஆடம்பரமான லைஃப் இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு தியாகமே இருக்கு. பேங்க் சான் சிட்னில இருக்கிறப்ப நியூட்டன் ஹை ஸ்கூல் ஆஃப் த பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்ல படிச்சாரு. அங்க பாலே, மாடர்ன் டான்ஸ் கத்துக்கிட்டாரு. ஸ்கூல்லையும் பாடினாரு. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு செம ஸ்போர்ட்ஸ் மேன். அவங்க அப்பா சிட்னில நீச்சல் பயிற்சியாளர். அதனால பேங்க் சானும் நீச்சல் போட்டிகள்ல கலந்துக்கிட்டு ஏகப்பட்ட மெடல்கள் வாங்கியிருக்காரு. 2009 2PM குரூப்போட 10 out of 10 பாட்டை கேட்டுக்கிட்டு இவருக்கு கேப்பம் மேல ஒரு ஈர்ப்பு வருது. உடனே 2010 ஆஸ்திரேலியாவில் நடந்த JYP என்டர்டைன்மெண்ட் உலகளாவிய ஆடிஷன்ல கலந்துக்கிட்டு பாஸ் பண்றாரு. யோசிச்சு பாருங்க, 13 வயசுல நாம என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம்? ஸ்கூல், ஹோம்ஒர்க், விளையாட்டு. ஆனா இந்த 13 வயசு பையன் தன் கனவுக்காக அவங்க அம்மா, அப்பா, தங்கை, தம்பி எல்லாத்தையும் பிரிஞ்சு தனியா சியோல் நகருக்கு வர்றாரு. அங்க வந்து JYP 7 வருஷம் ட்ரெயினியா இருந்தாரு. இந்த 7 வருஷத்துல அவரோட கூட ட்ரைனிங் எடுத்த GOT7, TWICE, Day 6 எல்லாரும் டெபியூ ஆகி பெரிய ஸ்டார் ஆனாங்க. ஆனா இவரை தன் வாய்ப்புக்காக அமைதியா விடாமுயற்சியோட காத்திருந்தாரு. அந்த மன உறுதிதான் பேங்க் சானோட ஸ்பெஷாலிட்டி. 2014 இன்னும் ட்ரெயினியா இருக்கும் போதே பேங்க் சான் சும்மா இருக்கல. மெம்பர்களான சாங்பின் மற்றும் கான் கூட சேர்ந்து 3 ராச்சா அப்படிங்கிற ஒரு அண்டர் கிரவுண்ட் கிப்அப் ப்ரொடக்ஷன் டீமை ஆரம்பிச்சாரு. கம்பெனிக்கு தெரியாம சொந்தமா பாட்டு எழுதி மியூசிக் கம்போஸ் பண்ணி சவுண்ட் கிளவுட் தளத்துல CP97 அப்படிங்கிற புனை பெயர்ல மிக்ஸ் டேப்களை அப்லோட் பண்ண ஆரம்பிச்சாரு. இதை பார்த்த JYP கம்பெனி 2015 ஸ்ட்ரே கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு சர்வைவர் ஷோவை அறிவிச்சாங்க. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். மத்த குரூப் மாதிரி கம்பெனி மெம்பர்களை தேர்வு பண்ணல. JYP கம்பெனி மொத்த பொறுப்பையுமே பேங்க் சான் கிட்டே கொடுத்துட்டாங்க. அவரே மெம்பர்களை தேர்வு செய்தாரு. குரூப்போட லோகோவையும் அவரே டிசைன் பண்ணாரு. மார்ச் 25, 2018 ஐ ஆம் நோட் ஆல்பம் மூலமா ஸ்ட்ரே கிட்ஸ் அதிகாரப்பூர்வமா டெபியூ ஆனாங்க. ஆரம்பத்துல புது மெம்பர்களை வழி நடத்துறது, அவங்க கம்பெனிக்கு ஏத்த மாதிரி தயார் பண்றதுன்னு எல்லா பேரத்தையுமே தன் தோல்ல தாங்கினாரு இந்த லீடர். இன்னைக்கு நிலவரப்படி கொரிய இசை பதிப்புரிமை சங்கத்துல பேங்க் சான் பேர்ல 236 பாடல்கள் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. கொரியன் கேப்பப் உலகத்திலேயே மிக இளம் வயசுல அதிக பாடல்களுக்கு சொந்தக்காரர்கள் பட்டியல்ல இவரும் ஒருத்தர். பில்போர்டு என்ன சொல்லுதுன்னா, ஸ்ட்ரே கிட்ஸ் ஆல்பங்கள் பில்போர்ட் 200 சார்ட்ல தொடர்ந்து நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்கிறது. அவங்களுக்கு முதல் ஹாட் 100 என்ட்ரியான லா 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 பாட்டோட வெற்றிக்கு பேங்க் சானோட மியூசிக் ப்ரொடக்ஷன் தான் மிக முக்கிய காரணம்னு. அது மட்டும் இல்லாம பிரபலமான டோரமான் சினிமாவுக்கு பாரடைஸ் அப்படிங்கிற தீம் சாங் ப்ரொடியூஸ் பண்ணாரு. ஜப்பானிய டிராமா ரிவெஞ்சுக்கு ஸ்ட்ரே கிட்ஸோட முதல் டிராமா பாட்டான வை என்ற பாட்டை உருவாக்கினாரு. ஹாலிவுட் படமான டெட்பூல் அண்ட் வோல்வரின் படத்துல வர்ற ஸ்லாஷ் பாட்டை இவர் தான் கோரைட் பண்ணியிருக்காரு. ரயன் ரெனால்ட்ஸ் மற்றும் ஹக் ஜேக்மேன் கூட இவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. மியூசிக்ல மட்டும் இல்லைங்க, இப்ப ஃபேஷன் உலகத்திலேயும் ஒரு கிங். ஜூன் 2024 மிலான் ஃபேஷன் வீக்ல பெண்டியோட ஸ்பிரிங் ஷோவுக்கு போயிருந்தாரு. அங்க இவரோட வருகையால மட்டும் அந்த பிராண்டுக்கு சுமார் 34 லட்சம் மீடியா மதிப்பு கிடைச்சிருக்கு. இதனாலேயே ஜனவரி 2025 இவரை பெண்டி நிறுவனத்தோட குளோபல் பிராண்ட் அம்பாசிடரா அறிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம பெண்டி பிராண்டுக்காகவே ரோமன் எம்பையர் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் பாட்டு எழுதி மியூசிக் போட்டு ரோம் நகரத்துல ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ணாரு. ஐடல், ப்ரொடியூசர், ஃபேஷன் ஐகான் 3ஐயும் ஒரே நேரத்துல அசத்துறாரு. பேங்க் நிறைய டொனேட் வர பண்ணிருக்காருங்க. அதாவது அக்டோபர் 3, 2024 அவரோட பிறந்தநாள் அன்று 100 மில்லியன் வோன் வந்து கம்யூனிட்டி செஸ்ட் ஆஃப் கொரியா அமைப்புக்கு கொடுத்திருக்காரு. இது வந்து மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு வந்து உதவுவதற்காக. அக்டோபர் 3, 2025 சாம்சங் மெடிக்கல் சென்டர் மற்றும் யூனிசெஃப் அமைப்புக்கு மொத்தமா சேர்த்து 200 மில்லியன் வோன் வந்து நன்கொடையா
ரூபாய் கொடுத்திருக்காரு. சிறுநீரக பாதிப்பு மற்றும் பின்தங்கிய குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக வந்து இந்த காசு கொடுத்திருக்காரு. பிஆருக்காக இல்லாம தொடர்ந்து தன் பிறந்த நாளை இப்படி அர்த்தமுள்ளதா மாத்துறாரு நம்ம பேங்க் ஜான். அது மட்டும் இல்லாம 2025 மறைந்த தன் நெருங்கிய நண்பரான ஆஸ்ட்ரோ மூன்பினோட நினைவா மெமரி ஆஃப் த மூன் பாட்டுல கலந்துக்கிட்டு உங்ககிட்ட நான் சரியா சொல்லவே இல்லைன்னு தோணுது, தேங்க்யூ அண்ட் ஐ மிஸ் யூ அப்படின்னு பேசினது ரசிகர்களை ரொம்பவே அழ வச்சது. யாரெல்லாம் மூன்பினை ரொம்ப மிஸ் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம பேங்க் ஜானோட இன்ஸ்பிரேஷனல் கதை. 13 வயசுல வீட்டை விட்டு வந்த ஒரு பையன் இன்னைக்கு உலகமே வியக்கிற அளவுக்கு சாதனைகளை படைத்திருக்காங்க. அதுக்கு பின்னாடி பல வருட உழைப்பும் கண்ணீரும் அர்ப்பணிப்பும் இருக்கு. அவர் சொல்ற மாதிரி வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் ஜஸ்ட் என்ஜாய். உங்களுக்கு ஸ்டே கிட்ஸ் குரூப்ல இந்த பாட்டு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் ஜஸ்ட் என்ஜாய்.